Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியலுக்கு இந்த ஹாஃப் இயர்லி 2025க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக் பண்ணவும் மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காக தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 10th சோசியலுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் தான் இருக்குது இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு. ஹிஸ்ட்ரியில் ஒரு 10 லெசன்ஸ், ஜாகிரபியில் 7, எக்கனாமிக்ஸ்லையும் சிவிக்ஸ்லையும் ஒரு 5 லெசன்ஸ் இருக்கு. டோட்டலாக நமக்கு 27 லெசன்ஸ் இருக்குது. இந்த 27 லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் அண்ட் 8 மார்க். 8 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில இருந்து மட்டும்தான் உங்களுக்கு 8 மார்க் வந்து வரும். ஜாகிரபில இருந்து மேப் தான் உங்களுக்கு 8 மார்க் கேட்பாங்க. அப்போ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 5 மார்க் 8 மார்க், மற்ற ஜாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஹிஸ்டரியில சாப்டர் 1 டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். முதல் உலகப் போரின் முக்கிய காரணங்களை விவாதி. இது 8 மார்க் கொஸ்டின். எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளை கோடிட்டு காட்டுக. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பை விவரிக்கவும். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள். Chapter 2 Trace the circumstances that led to Hitler in Germany. ஜெர்மனியின் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டுச் சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். Describe the rise and growth of nationalist politics in South Africa. தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலின் எழுச்சி வளர்ச்சி குறித்து விவாதிக்கவும். Describe the role of fascists under Mussolini. முசோலினியின் கீழ் பாசிஸ்டுகளின் பங்கினை எழுதுக. Chapter 3 Analyze the effects of World War II. இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. Assess the structure and the activities of the UN. ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. Chapter 4 Narrate the history of transformation of Council of Europe into an European Union. ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது என்ற வரலாற்றை எடுத்து எம்புக. இது 8 மார்க் கொஸ்டின். Estimate the role of Mao Zedong in making China a communist country. சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக்க மா சேதுங்கின் பங்களிப்பை அளவிடுக. Estimate the role of Dr. Sun Yat-sen. டாக்டர் சன்யாத்சன் பங்களிப்பை விளக்குக. Next, chapter 5 Evaluate the contributions of Ramakrishna Paramahamsa and Swami Vivekananda to regenerate Indian society. இந்திய சமூகத்தின் புத்தெழுச்சிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை திறனாய்வு செய்க. இது 8 மார்க். அதே போல ரைட் அன் எஸ்ஏ ஆன் த ரோல் ஆஃப் பிளேட் பை த 19th century ரிஃபார்மர்ஸ் டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் விமன். பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. இதுவும் வந்து 8 மார்க் கொஸ்டின். Next, chapter 6 Attempt an essay of the heroic fight வீரபாண்டிய கட்டபொம்மன் conducted against the East India Company. கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி கட்டுரை வரைக. இதுவும் 8 மார்க். Account for the outbreak of வேலூர் revolt in 1806. வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. Next, chapter 7 Discuss the causes of the revolt of 1857. 1857 ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயவும். How did the people of Bengal respond to the partition of Bengal? 1905 ஆண்டு நிகழ்ந்த வங்காள பிரிவினையின் போது வங்காள மக்கள் எவ்விதம் நடந்து கொண்டனர். Next, chapter 8 Examine the factors that led to the transformation of Gandhi into a mass leader. காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயவும். இது 8 மார்க். Discuss the reasons behind the partition of India. இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் எந்த காரணங்களை விவாதிக்கவும். இதுவும் 8 மார்க். Explain the fallout of the non-cooperation movement. ஒத்துழையாமை இயக்கத்தின் வீழ்ச்சியை விளக்குக. Next, chapter 9 Describe the role of Tamil Nadu in the civil disobedience movement. சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரி. டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஸ்வதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதை விவாதிக்கவும். சாப்டர் 10 எஸ்டிமேட் பெரியார் EVR's decisive contribution to the social transformation of தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். இது 8 மார்க். Describe the background for the formation of the Justice Party and point out its contribution to the cause of social justice. நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டிக்காட்டவும். Describe the 19th century women's movement in India. 19ஆம் நூற்றாண்டின் பெண்கள் இயக்கங்கள் பற்றி விளக்குக.
அவ்வளோதான், ஹிஸ்ட்ரி முடிஞ்சு. நெக்ஸ்ட் சிவிக்ஸ் பாருங்க. சாப்டர் 1 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை கூறுக. எக்ஸ்பிளைன் த salient features ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை கூறுக. ரைட் briefly ஆன் த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. சாப்டர் 2 எக்ஸ்பிளைன் எனி 3 jurisdiction ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதி வரையறைகள் ஏதேனும் 3. வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்திய பிரதம அமைச்சரின் கடமைகள் மற்றும் பணிகள். நெக்ஸ்ட் சாப்டர் 3 வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்ன. டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்கள். சாப்டர் 4 ரைட் டீடைல்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு எழுதுக. டிஸ்கஸ் த கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை. சாப்டர் 5 மென்ஷன் ஒபெக் மினியன்ஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர் கண்ட்ரிஸ். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் குறித்தும் அவ்வமைப்பு எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன என்பது குறித்தும் குறிப்பிடுக. சிவிக்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஜியாகிரபி பாருங்க. சாப்டர் 1 எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. கிவ் அ டீடைல்டு அக்கவுண்ட் ஆன் த பேசின் ஆஃப் கங்கா. கங்கை ஆற்று வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுக. சாப்டர் 2 ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும். சாப்டர் 3 வாட் இஸ் அ மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ரைட் அபவுட் எனி 2 மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன. ஏதேனும் 2 இந்திய பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக. ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரி. சாப்டர் 4 ரைட் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலைகளின் பரவல் பற்றி எழுதுக. டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி எழுதுக. சாப்டர் 5 வாட் இஸ் அர்பனைசேஷன் எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம். நகரமயமாக்கல் என்றால் என்ன, அதன் சிக்கல்கள் யாவை. கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா. இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. சாப்டர் 6 டிஸ்கிரைப் த நேச்சர் ஆஃப் த பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் பீடபூமி நிலத்தோற்றத்தின் தன்மையை விவரிக்கவும். பிரிங் அவுட் த டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகளின் பரவல் பற்றி எழுதுக. ரைட் அண்ட் அக்கவுண்ட் ஆன் ரிவர் காவேரி. காவிரி ஆறு குறித்து தொகுத்து எழுதுக. சாப்டர் 7 ரைட் அபவுட் த பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் தி டிஃபரண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் பல்வேறு போக்குவரத்து முறைகளை விவரி. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ். சாப்டர் 1ல briefly explain the various terms associated with measuring of national income. நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. ரைட் எனி 5 differences between the growth and development. பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இடையேயான ஏதேனும் 5 வேறுபாடுகளை கூறுக. சாப்டர் 2 ரைட் அபவுட் த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக. ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. சாப்டர் 3 எலுசிடேட் why the green revolution was born. பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. What are the factors affecting the purchasing power and explain them. வாங்கும் திறனை பாதிக்கும் காரணிகள் யாவை, அவற்றை விளக்குக. What are the main objectives of the new agricultural policy. புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை. சாப்டர் 4 explain some direct and indirect taxes. சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக. Write the structure of GST. GST இன் அமைப்பை விளக்குக. What is black money? Write the causes of black money. கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்களை எழுதுக. சாப்டர் 5 ரைட் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் யாவை. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் என்டர்பிரனர். தொழில் முனைவோரின் பங்கினை பற்றி விளக்குக. தட்ஸ் இட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கிறங்க. கண்டிப்பா நமக்கு 5 மார்க் கொஸ்டின்லேயும் நம்ம 10 கொஸ்டின்ஸ் அப்படியே எழுதலாம். அண்ட் அதே போல் 8 மார்க் கொஸ்டின்லேயும் ஒரு 8 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். சரியா? இதோட PDF லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.